Oh, Prabhase. Oh, Mohanlal sir, Mohanlal. Hi friends, welcome to Filmy Decoding Studio. நாம் இன்னைக்கு எந்த வீடியோட ஒரு ரியாக்ஷன் பார்க்க போறோம்னா கொஞ்சம் அவளோட எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்க ஒரு ஃபிலிமா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நான் ஓரளவுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் பிகாஸ் என்ன பண்ணி வச்சிருக்காங்கன்னு நான் பார்க்கணும் அப்படின்றதுக்காக. இந்த படம் வந்து கண்ணப்பா, அந்த படத்தோட அஃபிஷியல் ட்ரெய்லர் தான் வந்திருக்கு. இது வந்து தெலுங்குல வரப்போகிற ஒரு பிக் பட்ஜெட் ஃபிலிம் அப்படின்றது தான் நான் நினைக்கிறேன். பிகாஸ் இதோட கேமியோ பர்ஃபார்மன்ஸே பார்த்தீங்கன்னா மோகன்லால் சார், பிரபாஸ் சார், அதுக்கப்புறம் அக்ஷய்குமார் சார், அதுக்கப்புறம் காஜல் அகர்வால் மேம், மறந்துடக்கூடாது, காஜல் அகர்வால் இருக்கிறாங்க. ஸோ இது வந்து ஒரு ஃபேண்டசி ஃபிலிமாக ரெடி ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். இப்போ ரீசெண்டாக கூட ஹார்ட் டிஸ்க் மிஸ் ஆயிடுச்சு. ஒரு 45 மினிட்ஸ் லெங்க்த்துக்கான சீன்ஸ் எல்லாம் உள்ளே இருக்குது, விஎஃப்எக்ஸ் இருக்குது. ஸோ அந்த ஹார்ட் டிஸ்க் வந்து மிஸ் ஆயிடுச்சுன்னு நிறையா ப்ராப்ளம் போயிட்டு இருந்தது இல்லையா. அந்த படத்தோட அஃபிஷியல் ட்ரெய்லர் தான். அந்த ட்ரெய்லரோட டியூரேஷன் வந்து 2 minutes 54 seconds. ஸோ அதுதான் நாம் இப்போ பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இதில் யார் யார் நடிச்சிருக்காங்கன்னு ஒரு சின்னதாக பார்த்துடலாம். ஸ்டாரிங் வந்து விஷ்ணு மஞ்சு, மோகன் பாபு, அதுக்கப்புறம் பிரபாஸ், மோகன்லால், அக்ஷய்குமார், சரத்குமாரோ ரம்மி நாயகன் இருக்கிறாரா, காஜல் அகர்வால், அதுக்கப்புறம் ஒரு 20 பேர் இருக்குது. ஓகே. மியூசிக் வந்து ஸ்டீஃபன் தேவசி. ஓகே. ஸ்டோரி அண்ட் ஸ்க்ரீன் பிளே வந்து விஷ்ணு மஞ்சு தான் பண்ணியிருக்காங்க. ப்ரொடியூசர் வந்து டாக்டர் எம் மோகன் பாபு, அதுக்கப்புறம் டைரக்டட் பை முகேஷ் குமார் சிங். சினிமோட்டோகிராஃபி வந்து ஷெல்டன் சாவ். ஓகே, நல்ல பெரிய ஆட்களாக தான் இருக்கிறாங்க. வாங்க பார்ப்போம். எனக்கு இந்த ட்ரெய்லர் மேலே ஓரளவுக்கு நல்ல ஹைப் இருக்குது. பிகாஸ் டீசர் வந்து கொஞ்சம் சொதப்பிடுச்சு அப்படின்னு நிறையா சொல்லியிருந்தாங்க. ஐ திங்க் ஸோ டீசரில் சொதப்பினது இதில் சொதப்பக்கூடாது அப்படின்னா அவங்க நிறையா ஒர்க் பண்ணியிருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. பார்த்தா தெரிஞ்சிடும். வாயோ. இந்த ட்ரெய்லரோட டியூரேஷன் 2 minutes 54 seconds. 3, 2, 1, go. யூஸ் ஹெட்ஃபோன்ஸ். நான் தமிழ் ட்ரெய்லர் தான் பார்க்குறேன். என்னோட கேட்டகரி அக்ஷய்குமார். ஐ திங்க் நைஸ் அக்ஷய்குமார். நைஸ். வாயுலிங்கத்துக்காக தின்னாவையும் அவன் கூட்டத்தையும் காட்டையும் நாசமாக்கி இந்த வாயுலிங்கத்தை நான் கொண்டு வருவேன். விஎஃப்எக்ஸ் சொல்ற அளவுக்கு பேடால இல்லையா? அவனை தாண்டி வாயுலிங்கத்தை தொடர்ந்து சாத்தியமே இல்லை. ஓ நைஸ், சூப்பர். வாயுலிங்கத்து மேல கெட்டவங்க கண்டுபட்டுருச்சு. இந்த வாயுலிங்க ரகசியத்தை காப்பாத்துறதுக்காக என் உயிரை கொடுக்கவும் தயாரா இருப்பேன். நல்ல ஷாட், சூப்பர், நல்லதா இருக்கு. ரம்மி நாயகன். குழந்தைக்கும் ஆபத்து வரவிட மாட்டேன். இது என் வாக்கு, தின்னாவோட வாக்கு. தின்னா இதுதான் பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி இருக்கு. சிவனை கல்லுன்னு சொல்றியா? ஓ லவ்ஸ் இல்லைன்னு சொல்லாம என்னன்னு சொல்லுவோம் நிமிலி ராணி? லவ்ஸே. காது கேட்காதவன் கிட்ட எதுக்கு கோடிக்கை வைக்கணும்? அவங்களை எதுக்கு பண்ணணும்? தெய்வத்தை எதுக்குறவனுக்கு பெரியவங்க வார்த்தைக்கு மரியாதை கொடுக்க தெரியாதவனுக்கு இந்த பட்டியல இடம் கிடையாது. கங்குவா. கல்ல தூக்கிட்டு போய் எனக்கு எதாவது ஞாபகத்துக்கு வருது. தப்பு மாமா, அப்படிலாம் சொல்லாத. மியூசிக் கொஞ்சம் நல்லா இருக்கியா? எஸ். எப்படி நம்புகிறீங்க? காஜல் அகர்வால் மேம். உன்னோடு சேர்ந்து அந்த நீளத்திற்காக நானும் காத்திருக்கிறேன். அக்ஷய்குமார் சாரோட வாய்ஸ் சரியில்லை. ருத்ரா. ஓ பிரபாஸ். யார் நீ? நைஸ். ட்ரைலர்ல உங்களுக்கெல்லாம் நான் தான் பெரியவன். சிவபக்தனா இந்த பிரபஞ்சத்திலேயே இல்ல. என்னமோ நினைச்ச நீ சாமியும் கோட்டு கலவானிங்க தான். ஓ சிவையானு மனசார கூப்பிட. அது இந்த ஜென்மத்துல நடக்காது. நீ அவ்வளவு மோகன்லால். உன்னை விட சிறந்த ஒருவன் இருக்கிறான் என்பதை நீ அறிந்தது. அவன் கட்ட விரலை வெட்டி எடுக்க வைத்த அந்த அர்ஜுனன் தானே நீ? கிளம்பியா, இங்க இருந்து கிளம்பு. டப்பிங் அவரே பண்ணிருக்காரியா? கண்ணப்பா. மீன உன்னை விட மாட்டேன். இது என் வாக்கு, தின்னாவோட வாக்கு. நைஸ். நைஸ். கண்ணப்பா, the bravest warrior, the ultimate devotee. ஓகே ட்ரைலர் வைஸ்
டீசர் மாதிரி இல்லை, ட்ரெய்லர் நல்லா தான் இருக்குது. ஸோ இதுக்கு நிறைய பேர் வரலாம் அது நல்லா இல்லை இது நல்லா இல்லைன்னு. பட் ஓகே. பட் என்ன அப்படின்னா இது இந்த டப்பிங் மட்டும் ஏதோ தமிழில் சரியில்லையோ அப்படின்னு தெரியும். தெலுங்கில் எப்படின்னு எனக்கு தெரியாது, நான் இன்னும் பார்க்கல. தமிழில் மற்றவங்களோடதெல்லாம் ஓகே. இப்போ சிவன் அப்படின்னு வரும்போது நம்ம ஒரு பிரம்மாண்ட ஒரு கம்பீர குரல் நினச்சி வச்சுருப்போம்ல, ஸோ அந்த குரல் இல்லையோ அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. ஒரு பேஸ் வாய்ஸோடு இருந்துச்சு அப்படின்னா இன்னும் பெட்டராக இருந்திருக்கும். அண்ட் காஜல் அகர்வால் மேம்க்கு ஓகே வாய்ஸ், ஓகே. பிரபாஸ் வாய்ஸ் ஓகே, சூப்பரானது. அண்ட் அந்த பர்ஃபார்மன்ஸ் அண்ட் அவர் வந்து நின்னா போதும். ஸோ ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும், நல்லாவே இருந்துச்சு. அண்ட் இன்னொரு விஷயம், ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த கேமியோ பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க இல்லையா, பிரபாஸ் சார், மோகன்லால் சார், அதுக்கப்புறம் அக்ஷய் குமார், காஜல் அகர்வால், இவங்க 4 பேரும் வந்து இந்த படத்துக்கான சம்பளம் இருக்குல்ல, ஸோ அது எதுவும் வாங்கலை. இந்த படத்துக்கு கேமியோ பர்ஃபார்மன்ஸ் அப்படின்றது ரொம்ப ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படின்றது தான் வந்து இப்போ இன்டர்வியூவில் அவங்க சொன்னது. அண்ட் இந்த ட்ரெய்லர் பற்றி சொல்லணும் அப்படின்னா அகெயின் மியூசிக் நல்லா இருக்குது, ரொம்பவே நல்லா இருக்குது. விஎஃப்எக்ஸ் அப்படின்றது வந்து ஒரு சில இடங்களில் ரொம்ப சூப்பராக இருந்தாலும் இன்னொரு சில இடங்களில் என்னது இது அப்படின்ற மாதிரி இருக்குது. அண்ட் அதே மாதிரி இந்த மாதிரி படங்களுக்கெல்லாம் ரொம்ப முக்கியமானது அந்த லொக்கேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. சில இடத்துல பார்க்கும்போது லொக்கேஷன்ஸ் தி பெஸ்ட் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஆனால் சில இடங்களில் பார்க்கும்போது லைவாக இப்போது ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறவங்க எப்படி லைவாக ஒரு இடத்துல இருந்து ஷூட் பண்ணுவாங்க, அது கேமரா ஆங்கிள்ஸ் எங்கேயும் பெருசாக சேஞ்ச் பண்ணாமல் ஒரே இடத்துல ஸ்டாட்டிக்காக வச்சு ஷூட் பண்ணுற மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி இருக்குது. அண்ட் பின்னாடியெல்லாம் அப்படியே க்ரீனி ரொம்ப பச்சை பசேல்னு இருக்கிறது வந்து இவ்வளோ ஒரு பிரம்மாண்ட கதைக்கு இது வந்து செட் ஆகுமா, சூட் ஆகுமா அப்படின்றது தெரில. இப்போ பாகுபலி எடுத்துக்கோங்க, கம்பேர் பண்ணல சொல்கிறேன். பாகுபலியை வந்து அவ்வளோ பெரிய செட்டு போட்டு ரொம்ப சூப்பராக எடுத்ததுனால அது அவ்வளோ பிரம்மாண்டமாக நம்மளுக்கு தெரிஞ்சது. கதை வந்து எஸ் யூஷுவல் ரிவெஞ்ச் ஸ்டோரி அப்படின்ற மாதிரி இருந்தாலும் ஸோ அது வந்து நம்மளுக்கு ரொம்ப பெருசாக தெரிஞ்சது, பிரம்மாண்டமாக தெரிஞ்சது. இந்த படம் வந்து பிரம்மாண்ட ஸ்டோரி லைன் இருக்குது, என்ன வேணாலும் பண்ணலாம். ஏன்னா மித்தாலஜிக்கல் ஸ்டோரி அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க, ஃபேண்டசி. ஸோ என்ன வேணாலும் பண்ணலாம். அதுக்கு இந்த மாதிரி ஒரு லொக்கேஷன்ஸில் இன்னும் கொஞ்சம் பட்ஜெட் போட்டிருந்தாலோ இல்லை என்னன்னு எனக்கு தெரியாது, பட் லொக்கேஷன்ஸ் வந்து அந்தளவுக்கு சூட் ஆகலையோ அப்படின்னு தோணுது. அவங்க இருக்கிற லொக்கேஷனுமா இருக்கட்டும், அது வந்து ஒரு நார்மல் ஃபிலிமுக்கு இருக்கிற மாதிரியே இருக்குது. ஒரு ஃபேண்டசி ஃபிலிமுக்கான ஒரு வேலையே இல்லாத மாதிரி இருக்குது. கதையில் ஃபேண்டசி இருக்கலாம், அட் த சேம் டைம் அதுக்கான லொக்கேஷன் இருந்துச்சு அப்படின்னா அது இன்னும் ரீச் ஆகும் அப்படின்றது என்னோட ஒரு நம்பிக்கை. ஸோ உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. பிரபாஸ் சாரோட கேமியோ பர்ஃபார்மன்ஸ் அட்ஸ் தட்டிரும், அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அக்ஷய்குமாரோட பர்ஃபார்மன்ஸு ஓகே நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். தெரியல, இது அவரோட ஃபஸ்ட்டு தெலுங்கு டெபியூ இல்லை கேமியோ, ஸோ ஓகேவாக இருக்கும் அப்படின்னு தோணுது. அண்ட் மோகன்லால் சாரோட கேமியோ பர்ஃபார்மன்ஸ் ஐ டோன்ட் திங்க் எந்த அளவுக்கு எடுத்துகிட்டு போகும்னு எனக்கு தெரியாது. எஸ் அவரோட கேமியோவுக்கு அந்த ஆர்க் நல்லா இருந்துச்சு அப்படின்னா, கரெக்ட் பிளேஸ்மெண்ட் இருந்துச்சு அப்படின்னா தட்டி தூக்கிடலாம். ஆனால் ஏதாச்சும் மிஸ் ஆச்சு, கொஞ்சம் மிஸ் ஆச்சுனாலும் படம் அகல பாதாளத்துக்கு போயிடும் அப்படின்ற மாதிரி தான். ஏன்னா இந்த கேமியோ பர்ஃபார்மன்ஸை நம்பி படம் வந்து இவ்வளோ தூரத்துக்கு வருது அப்படின்னு, ஏன்னா அந்தளவு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது கேரளாலையும் சரி, ஆந்திரா, அதுக்கப்புறம் எங்கே டெல்லி ஆல்சோ, டெல்லினா பாலிவுட் ஆல்சோ. ஸோ இங்கே எல்லாத்துக்கும் இந்த கேமியோஸை நம்பியே அதிகமான எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. அட்லீஸ்ட் இப்போ இருந்தாச்சு இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி படம் வந்துச்சுன்னா தப்பிச்சிச்சு. அப்படி ஒரு வேலை இல்லை அப்படின்னா என்ன சொல்கிறதுக்கு இல்லை. ஸோ அந்த மாதிரி தான். ஸோ உங்களுக்கு இந்த ட்ரெய்லர் பிடிச்சிருந்ததா பிடிக்கலையா அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. அண்ட் அதே மாதிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.